பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஏன் கவலை, அப்போ ஏன் பயம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக தான் பலன், அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாழும் நமக்கு பலன் மிக அவசியம். அந்த பலன் எங்கே இருக்குது என்று சொன்னால் அதனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. அந்த பலன் நம் தியானிக்கிற வசனங்களிலே இருக்கிறது. அந்த பலனை பெற்று அன்புள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டது போல குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், சபையிலே விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அன்பினால் நிறைந்து அந்த அன்பை தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, தெளிந்த புத்தியுள்ள ஆவி. எந்த காரியத்திலும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும், தைரியமும் இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ள ஆவியான் நமக்கு கொடுத்திருக்கபடினாலே தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. ஸோ முன்னேறி செல்லுங்கள்.